சரவணனுக்கு எடுத்துகிட்டு இப்படியே வர்றான். இப்போ அடுத்தது இவருக்கு எடுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒர்க் ஷாப் பக்கத்துலேயே வச்சுருக்காரு. அவர் எதுவும் செய்கிறதில்ல. அது வச்சுட்டு கொஞ்சோண்டு சக்கரை தண்ணி ஊற்றுவார். அது போய் நல்லா மகரந்த எடுத்தாந்து தேனாக வச்சுருக்கு. இப்போ எடுக்கணும்னாரு, எடுக்கிறான். முதல்ல லேசாக புகை அடிக்கணும் தேன் எடுக்கிறதுக்கு. இவர் தான் மெக்கானிக்கு செங்கோட்டைன்னு. வாங்க வாங்க, அதை கொண்டாங்க தலைவரா. இயற்கை விவசாயம் பண்ணி நம்ம கருப்பு கவனி மாப்பிள்ளை சம்பாயெல்லாம் அவர் தான் சேல்ஸ் பண்ணி கொடுப்பாரு. நிறையா நம்மளது 5 ஊரில் சொந்த ஊரில் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டாடுது. நம்பர் என்னண்ணே? நம்பர் என்ன உங்கள் நம்பரு? என் நம்பர் கிட்ட விடுங்க. அவர் வந்து ஆட்டை என்ன ரிப்பேர்னாலும் நல்லா நீட்டாக பார்த்து கொடுப்பாரு அண்ணே. நம்பர் சொல்லுங்கள், உங்கள் நம்பரு சொல்லுங்கண்ணே. நம்பர் சொல்லுங்கள். யார் கேட்குறேன்? உங்கள் நம்பர் சொல்லுங்கள். சொன்னது இல்லை, 94 86 86 33 17 16. சரி, நன்றி, வணக்கம். இப்போ தேன் எடுக்கிறத பார்ப்போம். இதை பிடிங்கண்ணே. கொண்டாங்க. அப்படியே சும்மா இதை இப்படி பிடிங்க கையில். இப்படியே பிடிக்கிற அப்படி பிடிச்சிங்க. இங்கே காட்டுங்க. இப்போ என்ன உற்பத்தி ஆகிருக்குன்னு பார்க்கணும் உள்ள. ஆமாம் ஆமாம். சும்மா நானும் தேன் வளர்க்குறேன்னு வளர்க்கக்கூடாதுல்ல. அப்படியே சும்மா வச்சுக்கிட்டு இருக்கா வெறும்பட்டியை. இப்போ சரவணம் பட்டியில் சும்மா கட்டுக்கிட்டே இருக்குது. தண்ணி ஊற்றினாரா இல்லையா? தண்ணி ஊற்றிருக்காரு. நல்லா வச்சுருக்கு. இதில் கொஞ்சம் மேலே இருக்காது, கீழே இருக்கா. நல்லா பாருங்கள். இப்படி அடித்தாக்கா கீழே போயிடும் எல்லாமே. இப்படி அடிக்கணும். அப்புறம் எனக்கு கொட்டுறச்சுன்னா அது கொட்டதான் செய்யும். கொட்டுனா நல்லது. உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கேன் நான். கொட்டுனா நல்லது, நம்மளை கொட்டுனா நல்லது. ஐயா, நான் போய் துறப்ப நினைக்கிறேன். ஒன்றாவது தலைவரா, உங்களுக்கு கொட்டு வாங்கி பழக்கப்பட்டீங்க. என்ன இருக்குது? நல்லது தான் கொட்டுச்சுன்னா. கொட்டு வாங்கி பழக்கப்பட்டீங்க. முகத்தில் கொட்டாம மாட்டேன். ஆமாம், முகத்தில் கொட்டினா தான் மூஞ்சி வந்து வீக்குவேன். வீஞ்சிக்கிறேன் இருந்தாலும் நல்லது. முகத்தில் கொட்டினா நல்லது. இந்த இப்படி அடிச்சோம்னா எல்லாம் கீழே போயிடும். கொஞ்சம் சக்கரை தண்ணி ஊற்றி. ஆமாம், அடிச்சோம்னா எல்லாம் கீழே போயிடும். அடியில் போயிட்டுனா இந்த டப்பாவை எடுத்து அப்படியே மூடிட வேண்டியது. இந்த டப்பாவை எடுத்து அதில் இது டப்பாக்குள்ளே போடுறீங்களா? எங்கே அந்த கத்தி கொண்டாந்துங்களா? இந்தாங்க கத்தி. எடுத்தாச்சு. அதான் ஒவ்வொரு வருது, செட்டாக வருதுங்க. கடவுளே, திருப்பி போடுங்க. இங்கே காட்டுங்க எப்படி எடுக்கிறோம்னு பார்க்கட்டும் மக்கள். எல்லாம் வருதுங்க. எனக்கு கிடைக்குது. கொட்டாது, வாங்க. சும்மா பயப்படாதீங்க. கொட்டுச்சுன்னா நல்லது. மருந்து லேசாக அடிச்சுக்கிட்டே இருங்க. அப்படி அடிச்சுக்கிட்டே இருங்க. கீழே வருதா? அவ்வளோதான். இருங்க, தள்ளிக்கங்க. அடாடா, கீழே அடையும் சேர்த்து வருது. ஆமாம், அதுதான் பாவம், தேனிகளுக்கு சிரமம். இருங்க, ராணி ஓடி போயிடும். அப்படி பார்த்தா இந்த அடை வந்து கீழே வந்துடும். இருக்க. ஆமாம், கிடைக்குது. போட்டு விடுங்க. அதனால என்ன, எம்மோட மூஞ்சி கடைக்கு போகுது. கொட்டை நல்லதுங்க. கொட்டை நல்லது தான். மூஞ்சி வீங்கி போகுது எனக்கு. அவருக்கு ஒரு இதாகி போச்சு, பயம் ஆகி போச்சு. அப்படியே விட்டுட்டா எப்படி தேன் சாப்பிட்றது? ஒழுது போட்டுங்க. எல்லாம் கடி எல்லாம் வாங்கி தான் ஆகணும். மனுஷனா பிறந்துட்டா எல்லாத்தையும் அனுபவிச்சு போறவன் தான் மனுஷன். ஆமாம், கொண்டாங்க. எல்லாம் தான் நடக்கும். எங்கே போனாலும் எனிமி 2 பேர் இருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா.
நம்ம இங்க இருந்து வீட்டை பிரிச்சு வேற பக்கம் போயிட்டோம்னாலும் அங்கே 2 பேரும் உட்காந்துருப்பேன். எல்லாத்தையும் சமாளிக்கணும். எல்லாத்தையும் உயிரை எடுக்கிறத வைக்க கடவுளுக்கு தான் தெரியும். அவன் முடிவு பண்ணிட்டான்னா இன்னைக்கு முடிஞ்சதுன்னா முடிஞ்சு வச்சு. ஆமா. நாம ஒருத்தனை முடிக்க போறோம்னா முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அவனுடைய செயல். நம்ம இருக்க வரையிலும் போராடணும். அதுக்கு தான் கடவுள் நம்மளை அனுப்பியிருக்கிறேன். நம்மளாம் வாடகை வீடு மாதிரி தான். எப்போ போகிறோம்லாம் தெரியாது. அதையே அது எனக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கான்னு பாருங்க. தேன் சிறப்பான தேனுங்க. அவன் மருஸ்பின் அவங்க இருந்து இந்த தேன் சுருது வாங்கியிருக்கான். அண்ணன் வந்து செங்கை எண்ணெய் தான் வர்றாரு. பார்த்துங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 4 கடி வாங்கத்தான் வேணும். 4 கடி வாங்கினா தான் தேனை எடுக்க முடியும். கொட்டாமையெல்லாம் இருக்காது. கொஞ்சம் எதுக்கும் புகை போட்டுக்கணும். ஒரு 4 கொடிக்கு கொட்டத்தான் செய்ய. பார்த்துங்க இதை எடுத்தாச்சு. ஆமாம், இதை இப்படி பண்ணால் இந்த புகையெல்லாம் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதை பிடிங்க தலைவர. இதை பிடிங்க. இதை அப்போ மாதிரி அடிச்சுக்கிட்டு இருங்க. லேசாக அமுக்குங்க. ரொம்ப அமுக்காம. ஈ நிறையா இருக்குது. கொஞ்சம் களையணும். இல்லைன்னா ஈயை டிஸ்டர்ப் பண்ணும். சரி, நன்றி, வணக்கம். என் பேர் பாஸ்கரன். அண்ணன் பேர் செங்கோட்டையன். எல்லாம் அபே ஆட்டோவில் எல்லாம் ஒரு போல்ட்டு கூட அவருக்கு தெரியாமல் இருக்க முடியாது. நன்றி, வணக்கம். வணக்கம். ஆமாம், நல்லா ரெடி பண்ணி கொடுப்பாரு. பார்த்துக்குங்க.